எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்கு. ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்திலும் அவருடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாடுக்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அனுமதியை பெற்றோம். அதே போல் சுற்றுப்பயணம், நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியாக வந்து நாங்கள் கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். மொத்த ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்துருக்கோம். இதற்கப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும், தன்னுடைய இன்றைக்கி ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்குது. அந்த பேராதரவோடு நாங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல் இல்லை. திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது.